எஸ்எம்சிசி கிரிக்கெட் கிளப் நடத்தும் முத்தான முதலாம் ஆண்டு தொடர் கிரிக்கெட் போட்டியின் முதல் போட்டிக்காக விளையாடும் அணிகள் டாப்ஸ் 11 மற்றும் எம்ஜி பிரதர்ஸ். கொஞ்சம் ரூல்ஸ் சொல்லுங்கண்ணா. மேட்ச் வந்து 7 ஓவர்ண்ணா. ஓகேங்க. 5 பவுலர்ண்ணா. 2 ஓவர் வந்து பவர் பிளே. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் ஓவர் மேட்ச் டிராவாண்ணா. மேட்ச் டிரா சூப்பர் ஓவர். மன்கட் இருக்குங்கண்ணா. ஓகே இருக்குங்களா? மன்கட் இருக்கு, ஆனால் அவுட் கிடையாது. பால் டாட். டாட் தான். ஓகே ஓகேண்ணா. இந்த சைடில் இந்த மரம்லாம் இருக்குது, அதெல்லாம் பட்டா எப்படி? இந்த பனை மரம் வேறு இருக்குது, இதெல்லாம் பட்டா எப்படின்னா? பட்டா கேட்ச் பிடிச்சா கேட்ச் இல்லைன்னா ஓடி தானே எடுத்துக்கணும். ஓடி தான் எடுக்கணும். மரத்தில் மாட்டினா கமிட்டி பார்த்து டிஸ்டன்ஸ் கொடுக்குறது தான். எல்லா நோ பாலுக்கும் ஃப்ரீ ஹிட் இருக்குது. எல்லா நோ பாலுக்கும் ஃப்ரீ ஹிட் உண்டு. ஓகே ஓகேண்ணா. ஓகே ஓகேண்ணா. 2 3 1 மேட்ச் டிராவானா சூப்பர் ஓவர் தான். கீப்பர் நின்னுட்டு ஒரு ஓவர் வெளிய நின்னுட்டு தான் பந்து போட முடியும்னா. சடனா பால் போட முடியாதுண்ணா. ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே. இவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க மேனா. எல்லாமே ரூல்ஸ். ஹாய் வர்ஸ், நம்ம இந்த வாரம் எந்த டோர்னமெண்ட் கமிட்டாக இருக்கணும்? நம்ம கரூர் டிஸ்ட்ரிக்ட் எஸ்எம்சிசி 40K டோர்னமெண்ட் இன்றைக்கி டே 1ல் இருக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு யாரும் பார்த்தா போலீஸ் 11 விசஸ் எம்ஜி பிரதர்ஸ். இந்த மேட்ச்சுக்கு 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் பவர் பிளே, 5 பால் யூஸ் பண்ணும். டாஸை வின் பண்ணி போலீஸ் 11 பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே போட கதிரவேல் ஸ்ட்ரைக்கில், லெஃப்டி ரத்தீஷ், நான் ஸ்ட்ரைக்கில் சூர்யா, ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. அரௌண்ட் சிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் சுச்சியில டாப்பே சான்ஸ் ஃபார் சந்தித்த முதல் பந்தில் விக்கெட் இழந்து போறாங்க. ரத்தீஷ் விக்கெட்ல இருந்து மேட்சை ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ் 11 ஒன் பேட்ஸ்மேன் எம்ஜி ராமச்சந்திரன் ஃபுல் டாஸ் பால் வந்தபட்டு பேட்டை விட்டு கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. அம்பேர் டேட்டா நோ பால் கொடுத்து மொத்தம் இந்த பாலுக்கு 5 ரன். நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. தேர்ட் ஒன் மறுச்சின்னு பேட்டில் நிற்கிருந்துச்சிங்க. கீப்பர் ரெண்டில் மிஸ் பண்ணால அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேட்டு அடுத்த பந்து லெக் ஸ்டம்பில் திரும்ப பார்த்தா குயிக்காக இருந்துச்சு. பேக் டு பேக் டேட்டு. நெக்ஸ்ட் ஒன் கீப்பர் ரெண்டில் எக்ஸலண்ட் டெலிவரி. ஒரு நாளுக்கு அப்புறம் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக 3 பாலை டாட்டா வச்சு கொடுத்துருக்காங்க. பவுலர் பந்து ஸ்டெப் அவுட்டில் போய் லாங் ஆனில் கண்டிப்பாக சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். டாட்டு லாஸ்ட் ஒன் மறுச்சின்ன ஒயிட் பால் நினைக்கிறேன். ஒயிட் பால் சரி ஸ்டெம் லைனில் தான் வந்திருக்கு. டாட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் கம்மிட்டாக இருக்குது. ஸ்கோர் 5 ஒரு விக்கெட்டு எம்ஜி பிரதர்ஸ். செகண்ட் ஓவர் போட ரமேஷ் சிக்ல சுமன் அரௌண்ட் சிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பால் உடச்சு போட்ட பால் உடம்புல பட்டிருக்கு நினைக்கிறேன். சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். வைஸ் மூலம் சிங்கிள். ஒன் செகண்ட் பால் டைமிங் பால் ஃபைன் லெக்கில் கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு. பவுண்டரி எம்ஜி பேட்லேருந்து முதல் 4. நெக்ஸ்ட் ஒன் மறுச்சின்னு நல்லா கம் பேக். ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் டாட்டு ஒயிட் பால் ரீபால். டிஃபென்ஸ் சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆஃப் சைடில் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நல்ல வேரியேஷன் நல்லா குத்தி திரும்பிச்சு. ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட்டு ஸ்டெம் லைனில். அடுத்த பந்து சுவிட்சிக்கிட்டல பேட்டில் மீட் ஆகல. பேக் டு பேக் டாட்டு. 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 12 ஒரு விக்கெட்டு எம்ஜி பிரதர்ஸ். தேர்ட் ஓவர் போட கார்த்திக் ஸ்ட்ரைக்கில் எம்ஜி. இன்னர்ஸுக்கு 4 பேர்த்தோட அரௌண்ட் சிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஆஃப் சைடில் சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். சிங்கிள். செகண்ட் ஒன் அப்டி ஆக்கரில் லெக் சைடில் போயிருக்கு. இந்த முறை சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். மிஸ் பண்ணால் கண்டிப்பாக டபுள் எடுப்பாங்க. பேக் டு பேக் சிங்கிள். தேர்ட் ஒன் மறுச்சின்னு லெக் சைடில் கண்டிப்பாக இது பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கும். 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸில் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். நம்ம சொல்கிறாங்க சிங்கிள். ஃபோர்த் ஒன் அட்டி ஆக்கர் குயிக்காக இருந்துச்சு. பேட்டில் நிற்கிறேன் அப்பீல் பண்ணுறாங்க. டாட்டு ரிமைனிங் 2 பால். ஃபிஃப்த் ஒன் லெக் சைடில் சாமா ஃபிளிக்கு கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கும். ரொம்ப நேரம் அப்புறம் 4 பார்க்க முடியுது சுமன் பேட்டில் இருந்து. லாஸ்ட் ஒன் சுவிட்சிக்கிட்ட பேட்டில் சரியாக படலை பார்த்துங்க. சேஃப்டியாக இருக்கணும். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 19 ஒரு விக்கெட்டு எம்ஜி பிரதர்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் பட ஐயப்பன் ஸ்ட்ரைக்கில் எம்ஜி. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு டிஃபென்ஸ் சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த எண்டில் சிங்கிள். செகண்ட் ஒன் சுவிட்சிக்கிட்ட பேட்டில் மீட் ஆயிருக்கு. அருமையாக ஸ்டாப் பண்ணி விட்டு இருந்த பவுண்டரிக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஒரு எடுக்கப்பட்ட சாரி பேக் டு பேக் சிங்கிள். தேர்ட் ஒன்
ஒயிட் பால் ரீபால் லைனில் தான் வந்து நினைக்கிறேன் டாட்டு நெக்ஸ்ட் ஒன் அல்ல வேரியேஷன் பேட்டில் நிற்கிறேன்னு நினைக்கிறேன் அப்பீல் பண்ணுறாங்க விக்கெட் தாங்க கொடுத்துருக்காங்க அடுத்த விழுந்து போகிறாங்க எம்ஜி நியூ பேட்ஸ்மேன் அசோக் கீப்பர்ன்றல கண்டிப்பாக சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும் ரிஷப் கார்த்திக் சிங்கிள் அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பால் அடிச்சுனா கண்டிப்பாக வெளியே போயிருந்துருக்கும் ஒயிட் பால் ரீபால் ஸ்லாட்ல இந்த மாதிரி லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் பிடிச்சி நல்ல ஒரு கேட்சாக இருக்கும் நல்லா ட்ரை கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும் ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன் குட் ரன்னிங் 4 ஒரு கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்கோர் 26 2 விக்கெட்டு எம்ஜி பிரதர்ஸ் நெக்ஸ்ட் ஒரு கூட உதயகுமார் ஸ்ட்ரைக்கில் அசோக் ஃபர்ஸ்ட் ஒன் லெக் சைடில் செம ஃப்ளிக்கு கண்டிப்பாக பவுண்டரிக்கணும் மரத்தில் பட்டா ஓடி தான் எடுக்கணும் கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும் ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன் குட் ரன்னிங் செகண்ட் ஒன் வா ஒயிட் பால் பைஸ்மில் ஒரு ரன்னு மொத்தம் இந்த பாலுக்கு 2 ரன்னு நெக்ஸ்ட் ஒன் மறு சின்ன ஓட்டம்பில் பெற்றிருக்கு அட்டாக்கிங் டெலிவரி டாட்டு லாஸ்ட் ஒன் சூச்சிக்கிட்டல விக்கெட் நல்லா வேரியேஷன் அடுத்த விக்கெட் வந்து போகிறாங்க பேட்ஸ்மேன் கடைசி ஒரு பந்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சாரி லாஸ்ட் பால்னு சொல்லிட்டேன் இன்னும் ரிமைனிங் 3 பால் இருக்குது 4th ஒன் லெக் சைடில் தடத்தரையாக போயிருக்கு சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும் குட் ஷாட் சிங்கிள் 5th ஒன் லெக் சைடில் இன்னும் ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும் மரத்தில் பட்டா ஓடி தான் எடுக்கணும் சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன் குட் ரன்னிங் லாஸ்ட் ஒன் மறு சின்ன லைனை குயிக்காக இருந்துச்சு சாரி ஒரு டபுளுக்கு அப்புறம் டாட்டு 5 ஒரு கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்கோர் 33 எம்ஜி பிரதர்ஸ் நெக்ஸ்ட் ஒரு படம் ஐயப்பன் இவர் கண்ட ஒரு ஸ்ட்ரைக்கில் சுமன் ஃபர்ஸ்ட் ஒன் சுச்சியில் கண்டிப்பாக இது பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கும் போயிடுச்சுங்க பவுண்டரி சுச்சிட்டு போயிடுச்சுல 4 மாற்றி கொடுத்துருக்காங்க சுமன் செகண்ட் ஒன் இந்த முறை சுச்சிக்கல குத்தி நல்லா திரும்பிச்சு ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் நல்லா கம்பேக் டாட்டு தேர்ட் ஒன் கீப்பர்ல சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும் சிங்கிள் அடுத்த பந்து நல்லா குயிக்காக இருந்துச்சு அப்படி ஆக்கரில் டாட்டு சிங்கிளுக்கு அப்புறம் ரிமைனிங் 2 பால் கீப்பர் ரெண்டில் குத்துனா கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க சிங்கிள் லாஸ்ட் ஒன் குட் ஷாட் மிட் விக்கெட்ல சான்ஸ் ஃபார் பார்ப்போம் குடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ண பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கிடைச்சிருக்கு ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன் குட் ரன்னிங் 6 ஒரு கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்கோர் 43 3 விக்கெட்டு எம்ஜி பிரதர்ஸ் லாஸ்ட் ஓவர் கூட கார்த்திக் ஸ்ட்ரைக்கில் அசோக் ஃபர்ஸ்ட் ஒன் கிளாசிக்காக இருந்துச்சு கவர்ஸில் கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸி டபுள் செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் போய் ஸ்லாட்ல இருந்த பந்து நேருக்கு நேரு லாங் ஆன்ல மேக்ஸிமம் நினைக்கிறேன் அம்பர் என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க மேக்ஸிமம் தாங்க கொடுத்துருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல முதல் 6 பதிவு பண்றாங்க அசோக் 90 டிகிரி ஷாட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்த பந்து இந்த முறையை அப்டி ஆக்கர்ல லாங் ஆன்ல கண்டிப்பா டபுள் எடுப்பாங்க ஓடி எடுக்கப்பட்ட ஈஸி டபுள் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் டாப் ஏஜ் ரன்லைட் காரணம் பிடிக்க கஷ்டம் தான் கண்டிப்பாக இந்த முறை 2க்கான வாய்ப்பு இருக்கும் பேக் டு பேக் டபுள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் சான்ஸ் ஃபார் மிட் விக்கெட்ல நல்ல டேக் அண்ட் விக்கெட் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க அடுத்த எழுத போறாங்க அசோக் லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் டிஃபென்ஸ் பவுலுக்கு நோக்கி போயிருக்கு அந்த எண்டில் குயிக்காக இருந்த வாய்ப்பு இருந்திருக்கும் சிங்கிள் 7 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்கோர் 54 எம்ஜி பிரதர்ஸ் 7 ஓவருக்கு 55 ஆடணும் பவர் பிளே போட எம்ஜி ஸ்ட்ரைக்கில் கார்த்திக் அரௌண்ட் சிங் தி ஃபர்ஸ்ட் ஒன் தரவரத்தையா அருமை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க செம ஸ்டாப்புங்க காலிலே ஃபுட்பால் மாதிரி எடுத்துருக்காங்க டாட்டு செகண்ட் ஒன் அட்டு ஆக்கர் லாங் ஆன்ல ஃபில்டர் கே நோக்கி போயிருக்கு அருமையாக ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு குயிக்காக இருந்தால் எடுத்துக்கலாம் சிங்கிள் தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் கார்த்திக் ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் சைடில் சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும் பேக் டு பேக் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் தடத்திரையா பேருக்கு மிட் விக்கெட்டில் இந்த முறையும் சிங்கிளுக்கான வாய்ப்பு தான் இருக்கும் சிங்கிள் அடுத்த பந்து இந்த முறையும் லாங் ஆன்லையும் சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க சிங்கிள் ஆஃப் சைடில் பேட்டில் சரியாக படல லாங் ஆஃபில் போயிருக்கு அந்த எண்டில்
தப்பான த்ரோ. குட் பேக்கப் சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. விக்கெட் சும்மா 5 ரன் கொண்டு வந்திருக்காங்க போலீஸ் 11. செகண்ட் ஓவர் கூட வைகோ ஸ்ட்ரைக்ல கார்த்திக். வாட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சு. கீப்பர் மிஸ் பண்ணால அருமை ஸ்டாப் பண்ணி கொடுத்து டாட். செகண்ட் ஒன் நேருக்கு நேரு லாங் ஆன்ல மிஸ் பண்ணால கண்டிப்பா 2க்கான வாய்ப்பு இருக்கு. பவுண்டரி கூட போகும் நினைக்கிறேன். அவுட் ஃபீல்டு கொஞ்சம் இதா இருக்கலாம். போகாத அவ்வளவு சீக்கிரத்தில் ஓடி எடுக்கப்பட்ட 3 ரன். குட் ரன்னிங். நெக்ஸ்ட் ஒன் லைனில் குயிக்காக இருந்துச்சு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரு. இந்த முறை சிங்கிளுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். நியூ பால்லாம் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேங்குது. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும். ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட் நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். ஃபில்டர் தள்ளைக்கு மேலே பவர் பிளே காரணமாக பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு. போயிடுச்சுங்க பவுண்டரி. கார்த்திக் பேட்லேருந்து முதல் 4. சாரி கதிர் பேட்லேருந்து முதல் 4. லாஸ்ட் ஒன் லைனில் குயிக்கா அப் டு யாக்கரில் டாட்டு. 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 13 ரன் கொண்டு வந்திருக்காங்க போலீஸ் 11. நெக்ஸ்ட் ஓவர் கூட ரத்தீஷ். என்ன 4 பத்திர ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல வேரியேஷன் குத்தி நல்லா திரும்பிச்சு. ஸ்லோயரில் டாட்டு. செகண்ட் ஒன் ஆஃப் சைடில் டிஃபென்ஸ் சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். குட் ஷாட் சிங்கிள் ஒன். கீப்பர் ரெண்டில் தேர்டு மேனில் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த முறை சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். பேக் டு பேக் சிங்கிள். ஃபோர்த் ஒன் சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸில் ஃபில்டர் தலைக்கு மேலே இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். டாட்டு. ரிமைனிங் 2 பால் மாறிச்சு. நின்று லைனில் ஏறி போனாங்க ஃபுல்லாக டாட்டு. லாஸ்ட் ஒன் லைனில் வந்து இருக்கும் போலங்க. பேக் டு பேக் டாட்டு. 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லூஸ் பண்ணால் 15 ரன் கொண்டு வந்திருக்காங்க போலீஸ் 11. இந்த ஓவரை நல்லா வச்சு போட்டிருக்காங்க. ரத்தீஷ் 2 ரன் வச்சு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் கூட அசோக். ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர்ஸ்லேருந்து டாப்பே சான்ஸ் ஃபார் லாங் ஆஃப்ல கேட் அண்ட் போல்டு. முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அசோக். பார்ட்னர்ஷிப்பை உடச்சு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். நியூ பேட்ஸ்மேன் ஸ்லாட்ல இருந்த பந்து லாங் ஆஃப்ல முடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க சுமன். பேட்ஸ்மேன் லைஃப் கொடுத்துருக்காங்க சிங்கிள். தேர்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு. அட்டாக்கிங் டெலிவரி ஆஃப் கட்ரு வேரியேஷன்ல சிங்கிளுக்கு அப்புறம் டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் செம ஃபிளிக்குங்க லேக் சைடில் பிடிச்சிருந்தாலும் ஒரு கேட்சா இருக்கும். நல்லா ட்ரை. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும். ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ஷனிங். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சார் ட்ரை. டபுளுக்கு அப்புறம் டாட்டு. லாஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் லாங் ஆஃப்ல நல்ல டேக்கன். இந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அசோக். அடுத்து விழுந்து போகிறாங்க பேட்ஸ்மேன். ஓப்பனிங் இருக்கிற 2 பேட்ஸ்மேனே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 18. 2 விக்கெட்டு. ஃபோர்த் ஓவர் பட்டா அசோக். இந்த ஓவரை 3 ரன்ல வச்சு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்லா கம்பேக்கிங் ஓவர். நல்லா ஸ்டார்ட். நெக்ஸ்ட் ஓவர் பட்டா சுமன் ஸ்ட்ரைக்கில் கார்த்திகேயன். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட்ல இருந்த பந்து லாங் ஆன்ல போயிடுச்சுங்க மேக்ஸிமம். இந்த ஓவரில் முதல் பந்து 6 மாற்றி கொடுத்துருக்காங்க கார்த்திகேயன். செகண்ட் ஒன் பேட்டில் நிற்கிருச்சு. பிடிச்சிருந்தா நல்லா கேட்ச் ஆகிறதுக்கும் நல்லா ட்ரை. செம ஸ்டாப்புங்க டாட்டு. நல்லா கம்பேக். தேர்ட் ஒன் பெரிய சார் ட்ரை. லைனில் குயிக்காக இருந்துச்சு. பேக் டு பேக் டாட்டு. ஒரு 6க்கு அப்புறம் நல்லா கம்பேக். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை லைனில் இருந்துச்சு. கீப்பர் மிஸ் பண்ணால் கண்டிப்பாக இது பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குது. லக்கி பவுண்டரிங் கூட சொல்லலாம். எஸ்எஸ்ல ஒரு 4 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் பால். பால் பெரிய சாடா ட்ரை. குயிக்காக இருந்துச்சு லைனில் டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க சிங்கிள். இன்னும் 12க்கு 25 தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஓவர் வைகோ ஸ்ட்ரைக்கில் கார்த்திகேயன். ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் ஏறி போனாங்க. லைனில் குயிக்காக இருந்துச்சு டாட்டு. செகண்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்த பந்து லாங் ஆஃப்ல போயிடுச்சு நினைக்கிறேன். போயிடுச்சுக்கா மேக்ஸிமம். போன ஒரு 6. இந்த ஓவரில் ஒரு 6 கொண்டு வந்துருக்காங்க கார்த்திகேயன். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். கீப்பர் ரெண்டில் கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அம்பேர் டேட்டா நோ பால் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த பாலுக்கு 2 நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. இன்னும் 10க்கு 17 தேவைப்படுது. இலவச பந்து. கீப்பர் ரெண்டில் செம்மையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. குயிக்காக அப் டு யாக்கரில் டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் அப் டு யாக்கர் லைனில் ஏறி போகல டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். கவர்ஸில் கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸில் சிங்கிள். லாஸ்ட் ஒன் கீப்பர் ரெண்டில்
கண்டிப்பாக சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். பாய்ஸ்மா சிங்கிள் 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 40. போலீஸ் 11. லாஸ்ட் ஓவர் கூட எம்ஜி ஸ்ட்ரைக்கில் கார்த்திகேயன். இன்னும் 6க்கு 15 தேவைப்படுது. 6க்கு 15 ஃபர்ஸ்ட் ஒன். நான் ஸ்லோயரில் ஏமாத்து வந்து டாட் செகண்ட் ஒன். 5க்கு 15. சான்ஸ் ஃபார் கவர்ஸில் நல்ல டேக்கனுங்க. விக்கெட். பேக் டு பேக். சாரி, நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ். 4க்கு 15. லெக் சைடில் கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கான பார்ப்போம். 1 பவுன்ஸில் செம்மையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க சுமன். சிங்கிள். 3க்கு 14. ஆஃப் சைடில் ஃபில்டர் தலைக்கு மேலே கண்டிப்பாக குத்தி 2க்கான வாய்ப்பு இருக்கும். இந்த பாலை எடுக்கல, கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் நினைக்காம பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓடிக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். இன்னும் 2க்கு 12 தேவை. இன்னும் 2க்கு இன்னும் 12 தேவைப்படுது. ரெண்டுமே பெரிய ஷாட்டு முயற்சி பண்ணி தான் ஆகணும். 2க்கு 12. குட் ஷாட். லெக் சைடில் போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் நினைக்கிறேன் 2க்கு 12 அடிக்க சொன்னதில் முதல் 6 பதிவு பண்ணுறாங்க பேட்ஸ்மேன். இன்னும் 1க்கு 6 தேவைப்படுது. மேட்ச் பால் 1க்கு 6. குட் ஷாட். மிட் விக்கெட்டில் பேட்டில் சரியாக படல. 1 பவுன்ஸில் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வின் பை எம்ஜி பிரதர்ஸ். கடைசி பால் வரை மேட்சை ஃப்ரெஷராக கொண்டு போய் மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க.